காடு முழுசும் சுத்திட்டோம், ஒரு இறை கூட கிடைக்கலையே. ரொம்ப பசிக்குதே, இப்ப என்ன செய்யறது? அட, அங்க ஒரு ஆமை மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கே. அப்ப இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். அதான் இந்த ஆமை வழிய நம்ம கிட்ட வந்து மாட்டுது. நம்மளை பார்த்துச்சுன்னா இந்த ஆமை நைஸா ஓடி ஒளிஞ்சிரும். முதல்ல இந்த ஆமை கிட்ட போய் அன்பா பேசுவோம், அப்புறம் நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். ஆமையே, என்ன இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க? ஓ கழுகாரி, நீங்களா? அதோ அந்த மரத்தடியில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நானும் சேர்ந்து விளையாட போறேன். அப்ப அந்த மரத்துக்கு அடியில நிறைய ஆமைகள் இருக்கு போல இருக்கு. மறுபடியும் இந்த ஆமை கிட்ட நைஸா பேசி நம்மளும் அந்த இடத்துக்கு போயிடணும். அப்பதான் நிறைய ஆமைகளை நம்ம சாப்பிட முடியும். என்ன கழுகாரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமையாரே, எனக்கும் உங்களோட விளையாடணும்னு ஆசை. நானும் உன் கூடவே வரவா? என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்குவீங்களா? ஓ, தாராளமா வாங்க. நீங்களும் வந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் முன்னாடி போறேன், என் பின்னாடியே வாங்க. சரி ஆமையே, நீ முன்னாடி போ, நான் உன் பின்னாடியே வரேன். கழுகாரி, என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்களா? ஆமையே, நான் உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே பின்னாடி வாங்க. சரி ஆமையே, நான் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். நாங்க எப்பவுமே அந்த இடத்துல தான் விளையாடுவோம். ஓ அப்படியா? இந்த கழுகு நம்மள விடாம துரத்திக்கிட்டு இருக்கே, அதுக்கு தான் இந்த இடத்தை தேர்வு செஞ்சேன். இப்ப நம்ம இந்த ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவோம். அந்த கழுகால நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. எங்க போச்சு இந்த ஆமை? அதுக்குள்ள காணமே. நானும் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வெறும் பாறையா இருக்கே, நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஒருவேளை இந்த இடத்த தாண்டி போயிருச்சோ? அது எப்படி முடியும்? அந்த ஆமை தான் மெதுவா நடக்குமே, அதனால அது ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயோ இருக்கு, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதே. அந்த ஆமை என்னை ஏமாத்திருச்சு நல்லா தெரியுது. எவ்வளவு ஈஸியா அந்த ஆமை கிட்ட ஏமாந்துட்டேன். ஆமையே, இன்னைக்கு வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு உன்னை தூக்காம விட மாட்டேன். சரி, இன்னைக்கு நமக்கு ஒன்றும் அகப்படலை, வேற பக்கம் போய் இறைய தேடலாம். அப்பாடா, தப்பிச்சோம்டா சாமி. இந்த இடத்துக்கு மட்டும் வரலனா அந்த கழுகு கிட்ட கண்டிப்பா மாட்டியிருப்போம். எப்படியோ அந்த கழுக ஒரு வழியா ஏமாத்திட்டேன். நம்ம கிட்ட இந்த ஓடு இருக்கனால தப்பிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஓடு மட்டும் இல்லைன்னா அந்த கழுகு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கும். நம்ம மேல இருக்கிற இந்த ஓட்டை எத்தனை தடவை குறை சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த ஓடு தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கு. முதல்ல என்னோட ஓட்டுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். சரி, அந்த கழுகு திரும்ப வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்.